அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் வீடியோ போடலை. ஸோ ஒரு அப்கிரேடோடு வந்திருக்கேன். இருந்தாலும் ரொம்ப நாள் வீடியோ போடலை. இருந்தாலும் பார்ப்போம். ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். சில அப்கிரேட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். முன்னாடி இருந்த UVW டெஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்லி மெக்கானிக் மட்டும் யூஸ் ஆகும். அதாவது ஏசி மெக்கானிக் மட்டும். பட் இப்போ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற விதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சேர்த்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக தான் நம்ம R&D பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பார்க்குறவங்க நிறையா வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம IBMோடைய லாஜிக் கேட் டிரைவரில் வரக்கூடிய சிக்னலை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டாக இருக்குது. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா மின்னலோட வேகமாக வந்துட்டு போயிடும். வந்துச்சா வரலையான்னு நம்ம வீடியோ எடுத்து அதை ஸ்லோ மோஷனில் பார்த்து அது கன்ஃபார்மாக வந்துச்சா வரலையா அப்படிங்கிறதுலாம் நிறையா பிரச்சனை இருக்குது. பட் அதை ஷார்ட் அவுட் பண்ணுற விதமாக நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கக்கூடிய இந்த UVW டெஸ்டரில் நம்ம அதை சரி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் பார்ப்போம். இது UVW டெஸ்டரில் SMTலே எல்லாத்தையும் பண்ணியாச்சு. டோட்டலாக எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காம்பனன்ட்ஸ்லேருந்து இங்கே பாருங்கள், டோட்டலாக SMT தான். ஓகேங்களா, வழக்கம் போல் டைப் சி போர்ட்டில் 30 வாட் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளாக பாருங்கள், 30 வாட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, உள்ள ரெட் கலர் லைட் எரியும். சார்ஜ் ஃபுல்லாகிருச்சு அப்படின்னா ப்ளூ கலர் லைட் எரியும். ஸோ ஒன் டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 6 மந்த் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒன் டைம் சார்ஜில் 6 மந்த் யூஸ் பண்ணிக்கலாம். 6 மந்த் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ண வேணாம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த 80 வாட்டு கூட உள்ள வாட்ஸ் போட்டு சார்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா பேட்டரி லைஃப் போயிடும். அதனால் இப்போ பாருங்கள், இதுதான் UVW டெஸ்டர். ஓகே, வழக்கம் போல் ப்ளூ கலர் இண்டிகேஷன் கொடுத்தாச்சு. ஸ்டீலும் ஒயிட் கலர் LED கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு செக்கப் பண்ணி காமிச்சிடுறேன். இது எப்படி அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் செக்கப் பண்ணி காமிச்சிடுறேன், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. இங்கே பாருங்கள், இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோடைய போர்டு. ஓகே, நம்ம சாம்சங்கோடைய போர்டில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்புட் கொடுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா VW இன்புட் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்புட் கொடுத்தது போக அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா பவர் சப்ளை கொடுக்கணும். பவர் சப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஏஐயோட டெக்னாலஜி வந்தனால நமக்கு ரொம்ப உதவியாக தான் இருக்குது. ஏன்னா சில கோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு தான் முடியுது. அப்போ தான் பாசிபிலிட்டியாகவும் ஆகுது அது. ஓகே, இப்போ பாருங்கள், ஓகே, நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணின உடனே உங்களுக்கு லைட் ரெட் கலர் லைட் எரிஞ்சிருச்சு. ஓகே, ரெட் கலர் லைட் எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச உடனே உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 5 மினிட் கழித்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லை உங்களுக்கு சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதில் PWM சிக்னல் கொடுத்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இமிடியேட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓகே, நம்ம சிக்னலுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுவோம். சிக்னல் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல் சிக்னல் வந்துடும். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான சிக்னல்ஸ் வந்தாலுமே இது பர்ஃபெக்டாக கேட்ச் பண்ணிடும். ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு போர்ட்டாக எடுத்துகிட்டு அதை ரன் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு அதில் உள்ள சிஸ்டம் எது சிக்னல் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக காமிச்சிடும். நான் உங்களுக்கு அதையுமே ஒரு வீடியோலேயே காமிச்சிடுறேன். இப்போ நம்ம சிக்னல் வரதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிக்னல் பார்ப்போம். ஸ்டார்ட் ஆக போகுது, கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும் சிக்னல். இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் போட்டாச்சு இந்த டைம். அதுக்கடுத்து நமக்கு லாஜிக் டிரைவர் இருக்குதுல உள்ள லாஜிக் டிரைவரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. லாஜிக் டிரைவர் எப்படி செக் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஓகேவா, சிக்னல் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக சிக்னல் வந்துருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்குது. நமக்கு பாருங்கள்
எல்லா சிக்னலும் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ஒன்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் சிக்னல் இன்புட் ஆயிருச்சு அப்படின்னா, கம்ப்ரஸர் இல்லை அப்படின்னா எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சிக்னலை ஐசி மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்இடியில் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். பிளிங்கிங்கில் ஸ்டேட்டஸில் காமிக்க ஆரம்பிச்சிடும். சரி, உங்களுக்கு இன்னொரு மெத்தடு ஒன்று உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு மெத்தடு என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். லாஜிக் கேட் டிரைவர். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு இந்த யூவிடபிள்யூ சிக்னல்ஸை எடுத்து விட்ருவோம். இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஜிக் கேட் டிரைவர்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லாஜிக் கேட் டிரைவருக்கான சிக்னல் இன்புட் பின்னு இந்த இருக்குது பாருங்கள். இந்த பின்ஸ் இருக்குது பாருங்கள். இதை வரிசையாக நீங்கள் இதில் சொருகி இதை கொண்டு வந்து ஐபிஎம்முடைய இன்புட்டில் பற்ற வச்சுக்கணும். ஸோ ஐபிஎம்மோட இன்புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக் கேட் இன்புட் இருக்கும். அதில் பற்ற வச்சிட்டிங்க அப்படின்னா ஐபிஎம்லேருந்து வரக்கூடிய அந்த பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து டிடெக்ட் பண்ணி காமிச்சு கொடுத்தோம். ஸோ அதுக்காண்டி தான் இது டிசைன் பண்ணது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஓகே, ஏன்னா ஒரு கையில் தான் வீடியோ எடுக்கிறேன்னா அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, வேறு ஒன்றும். ஓகே, இப்போ பாருங்கள் லாஜிக் கேட் டிரைவரு. ஓகே, அடுத்தது பாருங்கள். அடுத்தது ஓகேவா? இது லாஜிக் கேட் டிரைவர். இந்த லாஜிக் கேட் டிரைவர் உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்டாகவே உங்களுக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த கிட்டில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ இது யூஸ் ஆகிறது வந்து எலக்ட்ரானிக்ஸில் போர்டு லெவலில் சிப் லெவலில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்கான ஒன்று தான் அது. ஓகே, இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ ஒன்று காமிக்க போகிறேன். அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு சிக்னல் வரலைன்னா கூட இது வந்து டிடெக்ட் பண்ணாது. ஃபஸ்ட்டு இது UVW. ஓகேங்களா? உங்களுக்கு UVW. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து எல்லா பின்னும் கொடுத்துருக்கோம். 3 பின்னையுமே நம்ம கொடுத்தாச்சு. UVWவில் வரக்கூடிய 3 பின்னையும் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு சிக்னல் இப்போ இன்புட் கொடுத்த உடனே 6 சிக்னல் வரும். 6 சிக்னல் வரும். ஓகே, 6 சிக்னல் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா திரும்ப இந்த கிட்ட ஆஃப் பண்ணுறேன், ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு நான் ஒன்று என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒயரு வியை மட்டும் எடுக்கிறேன். வியை எடுத்துட்டு திரும்ப நம்ம என்ன செய்கிறோம்னா ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் V+V- வரல, பார்த்தீங்களா? தெரியுதா? V+V- வரல. இதில் பாருங்கள் சென்டர் ஒயரு எடுத்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இன்னொன்றுமே காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த கிட்ட ஆஃப் பண்ணுறோம், ரீஸ்டார்ட் பண்ணுறோம். திரும்ப என்ன செய்கிறோம்னா V வச்சுட்டோம். Wவோடைய ஒயரை எடுத்துட்டோம். Wவோட ஒயர் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஆன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ என்ன தெரியுது? Wவோட ஒயர் எடுத்தோடனே என்ன ஆச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும். W- W+ வரல. நான் எதை ரிமூவ் பண்ணியிருக்கேன்? Wவோட ஒயரை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவுக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து மெக்கானிக்கும் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸுக்கு பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பக்காவாக இருக்கும், பக்காவாக மேட்ச் ஆகும். அதுக்கான ஒன்று தான். ஸோ
ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொரியர் ஆல் இண்டியா லெவலில் கொரியர் அவைலபிள் இருக்குது. எங்கே வேணாலும் சென்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.